நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அப்படி பாக்குற? என்ன சிரிக்கிற? என்ன ஏன் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டு பார்க்கணும் தோணுச்சு பார்த்தேன், சிரிக்கணும் தோணுச்சு சிரிச்சேன். சரி, என்ன வேணும் உனக்கு? எனக்கா? இல்ல, ஆசைப்பட்டு ஏதாவது கேளு. எங்க எனக்கு ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட தானே கேட்பேன். அதான் நானும் கேக்குறேன், ஏதாவது கேளு. எங்க இன்னைக்கு நான் சமைக்கட்டுமா? ஏய், இத போய் நீ என்கிட்ட கேட்கணுமா? ஆமா, கிச்சன் உங்க அம்மாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னைக்கு சமைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா? அவ்வளவுதானே, வாங்கிட்டா போச்சு. எங்க நான் சொன்னேன்னு அத்தை கிட்ட கேட்காதீங்க, அத்தை டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நீ தான் சமைக்கிற, நான் சாப்பிடுறேன். போதுமா? முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் பேசுங்க. பேசுறேன், வர்றேன். தமிழ் பா, என்ன முடிவு இப்படி இருக்காங்க? எதுப்பா? அதான்ப்பா அந்த லேண்ட் சமாச்சாரம். அதான்ப்பா, கவர்மெண்ட்ல அளக்கிறத நிப்பாட்டியாச்சு. கோர்ட்டில் மட்டும் ஸ்டே கிடச்சுண்டா அதை அப்படியே இழுக்க வேண்டியதுதான். மா மா, என்னப்பா? காஃபி கொடுமா. என்னப்பா சௌந்தர்யா என்ன சொல்றா? ஒன்றும் இல்லைப்பா. நல்லபடியா பாத்துக்கப்பா அவளை. என்னப்பா புதுசா சொல்றீங்க? இல்லப்பா, மெட்ராஸ்ல 4 இடத்துக்கு போயிட்டு வந்த பொண்ணு இங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியறதில்ல. எங்ககிட்டயும் அவ பெருசா பேசிக்கிறது இல்ல. அவ அமைதியா இருந்த கூட நீ தான் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவளுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. இந்தாப்பா. அம்மா, காஃபி யார் போட்டது? நான் தான்ப்பா. ஏன் கேக்குற? இல்ல, சௌந்தர்யா போட்டிருப்பாளோண்டு. நல்லா போட்டா உன் பொண்டாட்டி. ஏம்மா? ஒண்ணும் இல்லப்பா, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே உன்னை பாத்துக்கிறேன். என் காலத்துக்குள்ளேயாவது உன் பொண்டாட்டிய சமையல்லாம் கத்து கரையேற சொல்லு. அம்மா, அது ஓன் தப்புமா. என்னப்பா சொல்ற? எங்க மாமியாரை பார்த்துருக்கீங்கள, உன்ன மாதிரி யோசிச்சுக்கிட்டு மீனாட்சி கிச்சனுக்குள்ள போகவே விடாமலா வச்சிருக்காங்க. வெண்ட கலர்ல நீ அந்த மாதிரி வேலை விடுமா? சும்மா ராஜாத்தி மாதிரி அவளை உட்கார வச்சு சாப்பிட விட்டுட்டு ஓடி ஓடி மருமகளுக்கு சேர்த்து சமைச்சுக்கிறீங்களா? ஆமால அம்மாய், நீ ஒண்ணு கண்டுக்கிறாத, இதை நான் டீல் பண்றேன் பாரு. சௌந்தர்யா, சௌந்தர்யா. என்னங்க? என்னங்க காலையில ஒரு காய் போட்டு தரலாம்ல? இல்லங்க, அத்தைதான். அத்தைதான்? இல்ல, அவங்கதான் உங்களுக்கு எப்படி காஃபி போட்டு தரதுன்னு. இங்க பாரு சௌந்தர்யா, இவங்க பெரியவங்க, இப்படித்தான் நீ வேலை வாங்குறதா? அது இல்ல. நல்லா கேளுப்பா. இங்க பாரு சௌந்தர்யா, எனக்கு சமைக்க தெரியாது காய் போட தெரியாதுன்னு சொல்லலாம் வேலை செய்யாம தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நீ தான் சமைக்கிற. என்ன? ஏய், நீ தான் சமைக்கிறன்னு சொல்றல்ல, என்ன பண்ணணும்? உனக்கு என்ன பண்ண தெரியுமோ அதை பண்ணு. இங்க பாருமா, அவளுக்கு 10 பைசா உதவி பண்ணக்கூடாது. சமையல் கட்டில எந்த பொருள் எங்க இருக்குன்னு அவட சொல்லக்கூடாது. ஒரு கருவேப்பிலை கூட நீ கிளி கொடுக்க கூடாது. இவளா சமைக்கட்டும், புரியுதாமா? சரிப்பா சரிப்பா. ஏய், 2 மணிக்கு வருவேன், நீ தான் சமைச்சு வைக்கணும். இல்லங்க, அது வந்து. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா சமைக்கவே சமைக்காது. நீ தான் சமையல் பண்ணணும், நீ தான் சமைக்கிற. நானா? எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம். ஏங்க, என் பிள்ளைய பாத்தீங்களா? பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். பிறந்ததுல இருந்து இல்லங்க, இன்னைக்கு அவன் என்ன போடு போட்டான் பாத்தீங்களா? ஆமாமா, பார்த்துட்டு தானே இருந்தேன். அம்மா தான் முக்கியம்னு அவ உச்சந்தலையில ஆணி அடிச்ச மாதிரி நச்சுன்னு சொன்னா பாருங்க. ஆமாமா. என்ன சிரிக்கிறீங்க? பார்வதி, அவ்வளவு நல்லவளா நீ? என்ன சொல்றீங்க? நீ மருமகளை சமைக்க விடுறதில்ல, அவ உன் பிள்ளைகிட்ட சமைக்கிறேன்னு சொல்லியிருப்பா. அவ சமைக்கிறேன்னு சொன்னா நீ விடுவியா? அதான் உன் புள்ள இப்படி ஒரு டிராமா போட்டு அவ சமைக்கிறதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கான். ஏங்க, அவ பயந்த மாதிரி இல்ல பேசுனா?
உன் புள்ள கோவப்படுற மாதிரி நடிக்கிறப்போ அவ பயப்படுற மாதிரி நடிக்க மாட்டாளா? உன் புள்ள பல்பு கொடுத்தது உண்மைதான். ஆனா அது உன் மருமகளுக்கு இல்ல, உனக்கு தான். தள்ளு. பூவர சம்பு பூத்தாச்சி. ஓ, 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 ஓ. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லத்த, சும்மா தான் படிச்சிட்டு இருந்தேன். சும்மா படிக்கிறியா? காட்டு பாப்போம். ஏண்டி, என்னமோ கலெக்டர் உத்தியோகத்துக்கு படிக்கிற மாதிரி சொல்ற, குமுத படிக்கிறதுக்கு தான் இந்த பில்டப்பா? போடி, கீழே போய் கொஞ்சம் காய்கறி நறுக்கி குடு. சமையல் முடிஞ்சிருச்சு அத்த. சமையல் முடிஞ்சிடுச்சா? போய் தோட்டத்துல இருக்க செடிக்கெல்லாம் தண்ணியை ஊத்து. அதெல்லாம் காலையிலேயே ஊத்திட்டேன் அத்த. அப்ப போய் துணியை தோய். அதை எப்பவோ துவைச்சாச்சு அத்த. அத காய போடுறது. காய போட்டாச்சு அத்த. கொடியில ஒரு துணியை கூட காணோம், காய போட்டாச்சுன்ற. அத்த, அது காஞ்சி எடுத்து மடிச்சும் வச்சாச்சு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? துணி எல்லாம் கீழே கிடக்குது, ஒழுங்கா மடிச்சு வை. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஏய், நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. யாருக்கிட்ட? என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இல்ல. உன் பாசமலரு துணி மடிச்சிட்டு இருக்கா, நான் அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன். இப்பதானே துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு போனேன். காத்துல பறந்துடுச்சு இல்ல ரம்யா? பூவர சம்பு பூத்தாச்சி. என்னடி, என்ன பிரச்சனை? ஆஹா, ஒன்னும் இல்லக்கா. சின்ன குழந்தைங்க மாதிரி மடிச்சு வச்ச துணியெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு இப்ப என்ன செய்வீங்க, இப்ப என்ன செய்வீங்கன்னு சிரிச்சுட்டே போறாங்க. எப்படிக்கா அவங்க கூட சமாளிக்கிற? முடியல. நீ எதுக்கு அவங்க வம்புக்கு போற? அக்கா, அத்தைய பத்தி தெரிஞ்சுதான் நான் உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்ல. ஆனாலும் தேடி வந்து என்கிட்ட வம்பு பண்றாங்க. இத பாரு, இத சமாளிக்கிறதுக்கு ஒரே வழிதான். ஒண்ணு நீ பிஸியா இருக்கணும், இல்ல அத்தை பிஸியா இருக்கணும். ஆமா, கேட்க மறந்துட்டேன். இந்த வருஷம் என்ட்ரன்ஸ் எழுதுறியா இல்லையா? இல்லக்கா, இன்ஜினியரிங் படிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி திடீர்னு இந்த யோசனை? இல்ல, சும்மாதான். ஏய், லூசாடி நீ. நல்ல மார்க் இருக்கு, அப்புறம் எதுக்கு இப்படி யோசிக்கிற? மார்க் மட்டும் இருந்தா போதுமா? மத்ததெல்லாம் இருக்க வேண்டாமா? மத்ததா? என்ன மத்தது வேணும்? காலேஜ் சேர்றதுக்கு காசு வேணும்க்கா. ஆமாடி, அது சேரப்ப தானே. என்ன, ஒரு 50,000 60,000 ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்களா? ஒரு 25-30 டொனேஷன் கேட்பாங்களா? என்னக்கா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? 50-60 ஃபீஸ் கட்டி 25-30 டொனேஷன் கொடுத்தா இன்னைக்கு எல்கேஜி சீட்டு கூட வாங்க முடியாது. அப்ப எவ்வளவு ஆகும்? நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு வாங்கணும்னா ஒரு 6-7 லட்சம் வேணும்க்கா. என்னடி இப்படி சொல்ற? ஆமாக்கா, அதுவும் இப்பவே புக் பண்ணணும், இல்லன்னா கஷ்டம்தான். நாங்க படிக்கிறப்ப இப்படி எல்லாம் இல்லையடி. அதெல்லாம் லாங் லாங் எகோ. நீ என்ன மார்க்கெட் நிலவரமே தெரியாத ஆளா இருக்க? ஏண்டி, நல்லா படிச்சா சீட் கிடைக்காதா? நல்லா படிச்சாலாம் கிடைக்காது, நல்லா 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 படிக்கணும். அப்பா கிட்ட பேசுனியா? இல்லக்கா, பேசல. ஏண்டி பேசல? பேசிய விஷயத்த சொன்னாதானே அவங்களும் தயாரா இருப்பாங்க. என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்லக்கா, வீட்லயும் கொஞ்சம் கஷ்டம். எப்படி அப்பா கிட்ட போய்? ஏய், வாய மூடு. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப என்ன உனக்கு, படிக்கணுமா வேண்டாமா? படிக்கணும். புடிச்ச காலேஜ்ல புடிச்ச கோர்ஸ் படிக்கணும். அவ்வளவுதானே, விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ அப்பா, நான் மீனாட்சி பேசுறேன்ப்பா. சொல்லுமா மீனாட்சி, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம சுதாவையும் ரம்யாவையும் இந்த வருஷம் காலேஜ்ல சேர்க்கணும்ல. ஃபீஸ் எல்லாம் கேட்டா தாறுமாறா சொல்றாங்க. இவளுங்களை கேட்டா பணம் ஜாஸ்தியா இருக்குல்ல, நாங்க ஏதாவது ஒரு சாதாரண காலேஜ்ல சாதாரண கோர்ஸ் படிக்கிறேங்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம விட முடியாதுல்ல. என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மீனாட்சி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ சொல்ற எல்லாமே சரிதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு சீட்டு அதுவா கிடைச்சாதான் உண்டு. என்னப்பா நீங்க எப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உங்க அம்மா காதல கழுத்துல இருக்கிற எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு நான் ரெடி.
இப்போ கூட இவங்க கேட்குற காசு வராது. என்னால் முடிகிற எல்லாத்தையுமே நான் செய்ய தயாரா இருக்கேன். இப்போ நிலைமை என்னன்னு உனக்கு புரியும். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நீயே ஒரு முடிவெடுமா. வச்சிடறமா. சரிங்கப்பா. என்னம்மா சாப்பாடு ரெடியா? என்னப்பா என்கிட்ட கேக்குற? இன்னைக்கு உன் பொண்டாட்டி சமையல்ல ரெடியா இல்லையான்னு அவகிட்ட தான் கேட்கணும். ஆமால்ல, மறந்தே போயிட்டேன் நான். நீ ஒன்றும் அவளுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணலையா? சீச்சி இல்லப்பா, நீ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனியே. கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்க்கல. ஆமாம்மாண்டா, அப்படித்தான் மருமகள்லாம் கண்ட்ரோலா வச்சுக்கிறேன்னு. ஆமா ஆமா. இப்போ பார்த்துட்டே இரு, அவளை கூப்பிட்டு மிரட்டுறேன் பாரு. சௌந்தர்யா, ஏ சௌந்தர்யா, என்னங்க? சாப்பிடலாம்ல? சாப்பிடலாங்க. நான் அம்மா அப்பாலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். எடுத்து வை. வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு வேணாம்ப்பா. அப்பா, என்னப்பா விளையாடுறீங்க? உங்க மருமக முத சமைச்சிருக்கா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்து சொல்ல வேணாமா? அப்பத்தானே உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குன்னு அவ தெரிஞ்சுக்கிடுவா. வாழ்க்கை பூரா அவ சமைச்சு போறதுக்கு சரியா இருக்கும்ல. சரி, நான் போய் கையில் வந்துடுறேன். இவ எடுத்து வை. என்ன நீங்க மட்டும் தப்பிச்சுக்கலான்னு பாத்தீங்களா? பார்வதி, அப்புறமா எனக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுத்து போதும். அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு இவ கையால சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஏன் அருமை புரியும். ம். 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 ஏமா, வாசனை ரொம்ப பலமா இருக்கு. நிஜமாவே நல்லா சமைச்சிருப்பாளோ? ஏங்க, பட்டணத்துக்காரிங்க அவ. விஷயமே இல்லைனாலும் விளம்பரம் எல்லாம் சூப்பரா போடுவாங்க. ம். இதுல வைமா. என்னம்மா சமையல்? மாமா, சாம்பார், ரசம், மோர் மாமா. அப்புறம் கூட்டு பொரியலும் பண்ணிருக்கேன் மாமா. சிக்கன் குழம்பும் வச்சிருக்கேன் மாமா. அடேங்க அப்பா, கல்யாண சமையல் சாதம் மாதிரி இருக்கு. அப்பா, இது சிட்டி சமையல். நாங்கள்லாம் சட்டியில சமையல் பண்ணி தான் பழக்கம். பாப்போம் சிட்டி சமையல. ம். அடடே, என்னம்மா முதல்ல சிக்கன் குழம்பு ஊத்திட்ட? நான் சாம்பார்ல சாப்பிடலான்னு பார்த்தேன். இது சாம்பார் தான் மாமா. அப்படியா? பீஸ் இருக்குது மாமா. ஆமா, இது பாருமா. சாரி மாமா, தெரியாம விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாத்து சாம்பார்ல சிக்கன் விழுந்த மாதிரி ரசத்துல பல்லி கிள்ளி விழுந்திருக்க போகுது. ஏம்மா, என்னம்மா சாப்பிட்றப்ப ஏதாவது பேசிக்கிட்டு? நீ சாம்பார் ஊத்து. ம். ம். ஏங்க, எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க? சோறு எடுத்து வாயில வைங்க. இருடி, உன் புள்ள முதல்ல ஒரு வாய் எடுத்து வைக்கட்டும். அங்க பாருங்க. எனக்கு சாம்பார் எப்படி இருக்குங்க? வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. அவ்வளவு நல்லா இருக்கும் போல. ஆமாமா, நீங்க சாப்பிடுங்க. எதுக்கடி என்ன மாட்டி விடுற? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மாடி, ரொம்ப பிரமாதமா சாப்பாடு. நல்லா இருக்குன்னு சொல்றாருல, கூட 2 கரண்டி ஊத்து. போதும் போதுமா. ஏங்க, நல்லா சாப்பிடறதாங்க சமைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கற சர்டிபிகேட். நீ ஊத்துமா. இவருக்கு ஊத்துனதான் அவன் முறைக்கிறத பாருமா. அவனுக்கு 2 கரண்டி ஊத்துமா.
மாமா கூட்டு பொரியல் ஒண்ணும் விடக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடணும். உங்களுக்கும் தான். சரிம்மா. என்னங்க? रात का जमा रे रा रा रे रा रा रे रा रा रे रा रे रा 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 बेटा हो बैठो என்ன बैठोड़ा बेटा ஓ என்னாச்சு உனக்கு இன்னைக்கு இந்தியில பூந்து விளையாடுற மாதிரி இருக்கு மை சன் ஒரு கட்டிங்க விட்டா உன் அப்ப 14 லாங்குவேஜ்ல பேசுவான் 24 அனிமல்ஸ் உடைய வாய்ஸ மிமிக்ரி பண்ணுவான் ஏதாவது சாம்பிள் பாக்குறியா ஒன்னும் வேணாம் ஆளை விடு என்னடா டல் அடிக்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் டல் அடிக்கிறது இருக்கட்டும் நீ சரக்கு அடிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது பெத்த மகளை பிரிஞ்ச சோகண்டா சொன்னாங்க என்னங்க? ஓ, அப்பாவும் பிள்ளை இங்கதான் இருக்கீங்களா? என்னம்மா என்ன விஷயம் சும்மாதான் 7 மணி சீரியல் ரொம்ப போர் அடிச்சது. சரி உங்ககிட்ட பேச்சு கொடுக்கலான்னு வந்தேன். சரவண வேற இங்க இருக்கானா? அப்ப அந்த விஷயத்த பேசி முடிச்சிட வேண்டியதுதான். அது என்ன விஷயம் எனக்கு தெரியாம ஏன் சரவணா, அந்த 2 அரை டிக்கெட் என்ன செய்ய போற? யாரம்மா சொல்ற அரை டிக்கெட் என்ன அதான்ப்பா, கொல்லுடி குறிச்சில இருந்து வந்திருக்காங்களே அந்த அம்பிகா ராதா, அதுக்குள்ள என்ன செய்யறதா உத்தேசம்? ஏண்டி அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க போறாங்க, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? மா அவங்க 2 பேரும் இங்க இருந்து தான் காலேஜுக்கு போக போறாங்க, அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா? தாராளமா போட்டோம், எனக்கு என்ன பிரச்சனை? எந்த காலேஜுக்கு போக போறாங்கப்பா? அவங்க எந்த காலேஜ் போனா உனக்கு என்ன? இல்லப்பா, காலேஜுக்கு போனோம்னா ஃபீஸ் கட்டணும். வெள்ளை வேட்டி வீட்ல கஞ்சிக்கே வழி இல்ல. அச்சே வாய கழவு, இப்படி சொல்லி சொல்லி அந்த ஆளை நடுத்தரவுக்கு கொண்டாந்துட்ட கரு நாக்கு. ஏங்க என்ன எதுக்கு வம்பு கிழக்குறீங்க? ஊரார் சொத்தை வளைச்சு போட்டுக்கிட்டாரு, கவர்மெண்ட் கேப்சர் பண்ணிடுச்சு. இப்ப அம்மானா வருமா அப்பானா வருமா? மா எப்படிமா அது? என்னப்பா இவ்வளவு கெட்டவளா இருக்கிற? தெரியலையப்பா, அப்படியே ஒரு ஃப்ளோல வர்றதுதான். உங்க அம்மாக்கு இருக்கிற நக்கல் இருக்குது பாரு. ஐயோ மா அந்த 2 பசங்களையும் நான் தான் படிக்க வைக்க போறேன். அப்படி போடுறா என் சிங்கக்குட்டி. எதுக்கு அதுகளை நீ படிக்க வைக்கணுங்கிற? நீ பாவமா பண்றிய, அந்த பாவத்துக்கெல்லாம் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் புண்ணிய சேர்க்கணும்ல, அதுக்குதான். சரவணா தப்புடா. என்ன தப்பு? 1000 கோயில் கட்டுறதை விட ஒருத்தரை படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு? கோவிலும் கட்ட வேணாம், யாரையும் படிக்க வைக்கவும் வேணாம். அந்த வெள்ளை வேட்டி பாட்டுக்கு கணக்கு வழக்கு இல்லாம ரிலீஸ் பண்ணுவாரு, அதுகளெல்லாம் நீ தத்து எடுத்து வளர்க்கணுமாக்கும். மா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா பண்ண மாட்டேனா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நீ தான் பண்ணணும். அதுகளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் அதுகளை படிக்க வைக்கணும். அப்படின்னா என்னால யோசிக்க முடியாது. அவங்க 2 பேரையும் நான் தான் படிக்க வைக்க போறேன். அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். ஏன் சரவணா, நீ உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்ட? இல்லையே. இல்லையாமேமா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? சம்பாதிக்கிற திமிர்ல ஆடாதடா. எப்பவுமே விதை நெல் எடுத்து தானம் கொடுக்காத. இருக்கிற காசையெல்லாம் இப்படி வாரி வாரி நீ செலவு பண்ணிட்டு கடைசியில நீ ஒண்ணு இல்லாம நிக்க போற, ஜாக்கிரதை. மகனே அசத்திட்டடா. ஏன்பா இதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? சரவணா, நம்ம என்னைக்கு யாரை தேடி போய் ஒரு உதவி செய்ய போறோம்? இந்த மாதிரி உதவி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வரும்போது யோசிக்காம பண்ணணும். அதுவும் படிப்புக்குன்னு கேட்டா யோசிக்கவே கூடாது. கடவுள் இதெல்லாம் உன் அக்கௌண்ட்ல வரவு வச்சுப்பான், சரியான நேரத்தை திருப்பி கொடுப்பான். எழுத்தறிவித்தவன் இறைவன்டா. நீ அந்த பிள்ளைங்களுக்கு சாமி, நீ யாருன்றத இந்த ஊருக்கு காமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா ம், இந்தாப்பா. என்ன
மில்க்கு முந்திரி கிஸ்மிஸ் பழம்லாம் போட்ட மில்க்குப்பா. அப்படி வை. எதுக்கு நீ தூக்கிட்டு இவ்வளவு தூரம் படியேறி வர? ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருந்தா மீனாட்சி கீழே அனுப்பியிருப்பல. இல்ல, இதுக்கப்புறம் நான் தானே தரணும். ஏன், என்னாச்சு? ஏன்பா, உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது. பொண்டாட்டி எங்க? உள்ள. அவ எதுவும் சொல்லலையா? இல்லையே. இன்டர்வியூ வந்திருக்கு. என்னது? இன்டர்வியூ. வேலைக்கா? இவ என்ன நடிகையா? விஜய் டிவில இருந்து இன்டர்வியூ வரதுக்கு வேலைக்கு தான்ப்பா இன்டர்வியூ வந்திருக்கே. எப்ப அப்ளை பண்ண? அந்த ரகசிய வேலை ரொம்ப நாளா நடக்குது. இன்டர்வியூ தானே வந்துருக்குது. உன் பொண்டாட்டி ராசிக்காரிடா. இன்டர்வியூ வந்தாலே வேலை கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சா போட்டோம். சரவணா, இவ்வளவுதானா உன் டக்கு? என்ன பண்ண சொல்ற? அது இல்லப்பா, வேலைக்கு போவானா வைக்க வேணான்னு சொன்ன. என்ன உயிரோட விட்டுருவாள் அவ? பிடிச்சிருந்தா போனா போகட்டும். போகட்டும். அதை எதுக்கு இம்புட்டு ரகசியமா பண்ணணும்னு தான் கேட்டேன். சிந்தி சரவணா, சிந்தி. அம்மா சொல்றனே, நீ எதையும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா சிந்தி. உங்க அம்மா வந்துட்டு போறாங்களா? எப்படி சொல்ற? டம்ளர் வச்சா? இல்ல, உன் மூஞ்ச வச்சு. போறப்போ பளிச்சுன்னு டியூப்லைட் எரிஞ்சுது, திரும்பி வந்து பார்த்தா குண்டுபல் பெரியுதே. என்னடா சொன்னாங்க உங்க அம்மா? ஒன்னும் சொல்லியே. டேய் சொல்லுடா. உனக்கு இன்டர்வியூ வந்திருக்கா? உங்க அம்மா சொன்னாங்களா? நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லு, எதிர்கேள்வி கேட்காத. ஆமா வந்திருக்கு. என்ன கம்பெனி? ஏஎஸ்எஸ் மல்டிமீடியா. அந்த கம்பெனி பேரை கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. அது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. அப்ப அந்த கம்பெனி பத்தி நீ தெரியலன்னு சொல்ல வரியா? உண்மைதானே? தெரியற அளவுக்கு அந்த கம்பெனி ஒன்றும் பெருசு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அப்படியும் இருக்கலாம். அந்த தெரியாத கம்பெனிக்கு நீ எதுக்கு இன்டர்வியூ போனோம்? சரவணா, நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் டுபாக்கூர் கம்பெனி கிடையாது. மொத்தமா அங்க ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சா அது பெரிய கம்பெனியா? சரவணா, நீ யாரு? யாரு? பொண்டாட்டி. சரி, யாரோட பொண்டாட்டி? டேய் என்னடா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு? சொல்லு, யாரோட பொண்டாட்டி? சரவணங்கிற ஒரு விவிஐபியோட பொண்டாட்டி. என்ன சிரிப்பு? இல்ல, கரெக்டா நான் என்ன நினைச்சனோ அதை நீயே சொல்றியே. இப்படி ஒரு விவிஐபியோட பொண்டாட்டி ஒரு சாதாரண கம்பெனில வேலை செய்யலாமா? கண்ணா, இன்டர்வியூ தான்ப்பா வந்திருக்கு, இன்னும் வேலை கிடைக்கல. நீ போனா கிடைக்கும். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. நான் இன்டர்வியூக்கு போறேன், வேலை கிடைக்கட்டும். வேலை கிடைச்சா அப்புறம் நம்ம மத்த விஷயத்த பேசுவோம். இப்ப தாண்டி சொல்லுவ. அப்புறம் வேலை கிடைச்ச அப்புறம் நான் போக கூடாதுன்னு சொன்னா சண்டை வரும். என்ன சரவணா, இப்பவே சண்டை அதுன்னு பேசிக்கிட்டு? வேணா. ஏன்? சரவணன் எதுக்கும் மயங்க மாட்டான். அப்படியா? அந்த கம்பெனி பேர் என்ன சொன்ன? ஏஎஸ்எஸ் மல்டிமீடியா. என்ன என்ன சொன்ன? ஏஎஸ்எஸ் மல்டிமீடியா. என்ன கம்பெனி? இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலையில பேசிக்கலாமே. ஏய், வரும்போதே டீ எடுத்துட்டு வர மாட்டியா? இங்க வந்துட்டு எஸ்எம்எஸ் பண்றா? நம்ம ஆபீஸ் டீ எவனா கையில தொடுவானடா? அடப்பாவி, கையால தொட மாட்டேன், ஆனா வாயால மட்டும் குடிப்பியோ? உன் தொல்லை தாங்க முடியலடா. ஆமா, நைட்டு 1 மணிக்கு கால்மி அர்ஜென்ட் எஸ்எம்எஸ் பண்ணியே, என்ன மேட்ரு? டேய், எப்போ மெசேஜ் பண்ணதுக்கு எப்போ வந்து கேக்குற? நேத்து ராத்திரி 10 மணிக்கு மெசேஜ் அனுப்புனா மறுநாள் காலையில 12 மணிக்கு வந்து என்ன விஷயம் கேக்குற? இல்ல மச்சி, மேட்ரு சீரியஸ்னா ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருப்பல, அதான். அடிங்க சகுனி, இதுவே எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஆக்சிடென்ட், இல்ல ஒரு எமர்ஜென்சினா இப்படிதான் பண்ணுவியா? உனக்கு ஹார்ட் அட்டாக்னா எனக்கு எதுக்குற எஸ்எம்எஸ் பண்ற? நான் என்ன ஐசியூ டாக்டரா இல்ல ஆம்புலன்ஸா?
அதை விட அட்டாக் வந்தா கூட எஸ்எம்எஸ் தான் பண்ணுவீங்களோ? பேசுறா பேசு. என்ன வச்சு நான் நல்லா பேசுறேனா? சூப்பரா பேசுற. சரி மேட்ரு என்னன்னு சொல்லு. ஒய்ஃப் வேலைக்கு போகணுன்றாடா. ஐயோ, ஏன்டா இவ்வளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற? உன் ஒய்ஃப் வேலைக்கு போற ஆபீஸ்லயும் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆம்பளை பசங்க இருப்பாங்கல்ல? என்னடா சொல்ற? ஆமா மச்சி. எப்படி உன் பொண்டாட்டிய நம்பி ஆபீஸ்க்கு அனுப்புற? ஏன் மச்சி, அங்க ஒன்னை விட அழகானவங்க இருப்பாங்க, ஒன்னை விட அறிவானவங்க இருப்பாங்க, ஒன்னை விட வாயிலே உட சொல்ற வித்தகன்கள் இருப்பாங்க. எவனாவது ஜோக் சொல்லி கவுத்துட்டா? ஏய் மீனாட்சி நெருப்புடா. இன்னைக்கு பல இளைஞர்கள் தீயணைப்பு பட வீரர்கள் வச்சு எப்பேற்பட்ட நெருப்பையும் அணைச்சிருவாங்க. கரும முடிச்சவனே, உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்க பூராவும் உன்ன மாதிரியே நினைச்சே. நல்லவங்களும் இருக்கிறாங்கடா. நல்லவங்க எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் தான்டா. ஐ மீன் காந்தி காமராஜர் இந்த மாதிரி வாழ்ந்து முடிச்சவங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் பிறகவே இல்லை. பிரசன்ட் டென்ஸ் ஃபுல்லா நம்மளமாய் ஆட்கள் தான். ஆமா, எந்த கம்பெனியில் வேலைக்கு சேர போறாங்க? ஏதோ ஏஎஸ்எஸ் மல்டிமீடியா. ஏஎஸ்எஸ் மல்டிமீடியாவா? அதான்டா இந்த ஏஎஸ்எஸ் சாஃப்ட்வேர். ஐயோ, என்னடா அதிர்ச்சி பைத்தியம் மாதிரி லைனுக்கு லைன் ஷாக் ஆகுற? மச்சி, அது வெள்ளக்காரன் கம்பெனி தெரியும்ல? வெள்ளக்காரனா? கொஞ்சம் விவரமா சொல்லு ராசா. மச்சி, அப்போ ஆந்திராக்கு மேல எல்லாருமே தான். இந்த ஸ்டேட்டுக ஹிந்தி பேசுறவங்க இப்படி. நம்ம ஸ்டேட்டை தவிர மொத்த எல்லாருமே வெள்ளக்காரங்க தான். டேய், வெள்ளக்காரனுக்கு விளக்கம் கொடுத்தது போதும்டா. அந்த வெள்ளக்காரன் கம்பெனில என்ன பிரச்சனை அதை சொல்லு. அது ஒரு ஃப்ரீ கவுட்டான ஆபீஸ் மச்சி. ஃப்ரைடேனா டவுசர் போட்டு தான் வந்து வேலையை பார்ப்பாங்க. சாட்டர்டே சண்டே ஆனாலே பார்ட்டி தான். மாசத்துக்கு ஒரு தடவை டூர் தான். அங்க ஒருத்தன் கல்யாணம் ஆகாம உள்ள போனான்னு வச்சுவேன், வெளியே வரும்போதே கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவான். சரி, கல்யாணம் ஆனவன் போனா டைவர்ஸ் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணம் ஆனவன் போனா டைவர்ஸ் தான். வாய கழுடா என் வெண்ண. அது இல்லடா மச்சி, லேடிஸ்க்குலாம் டீச்சர் வேலை தானே லாய்க்கு. உன் ஒய்ஃப் டீச்சர் தானே. மல்டிமீடியா கம்பெனியில் அவங்களுக்கு என்ன வேலை? அது என்னமோடா, இந்த ஸ்கூலுக்குலாம் ஏதோ பண்றானுங்களாம். அதனால இந்த ரூரல் டீச்சிங் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆள் வேணும்னு எழுதி அட்வர்டைஸ் பண்ணிருக்கானுங்க. மச்சி, இதுல இருந்தே தெரியலையா அவங்க எவ்வளவு பெரிய போங்கன்னு? என்னடா சொல்ற? ஆள் அழகா இருந்தா அவங்க ரெக்யூர்மெண்ட்டே மாத்துவாங்கடா. மச்சி, எந்த கம்பெனி வேணாலும் உன் ஒய்ஃபை வேலைக்கு சேர்த்து விடு, இந்த கம்பெனி மட்டும் வேணாம். என்னடா அப்படி சொல்ற? எதுக்குடா மச்சி உன் ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு அனுப்பி விடுற? வீட்டுல வேலை விடு. எல்லாம் பண்ணிட்டு தாண்டா இருக்கிற. அந்த வேலை இல்லடா. வேற என்ன? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. அப்படி இப்படின்னு ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணனா 6 மாசத்துல வடகாப்புன்னு சொல்லி அவங்க வீட்டுல கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்று 6 மாசம் கழிச்சு தான் நீ ஏன் கூட்டிட்டு வரணும். அந்த குழந்தை ஒரு 3 வயசு ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அவங்க எதுவுமே செய்ய முடியாது. சரி, அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு சொல்லுவல? ஐயய்யய்யய்யய்யய்யய்ய, இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும் போலயே. அடுத்து ஒரு குவாக்கு ரெடி பண்றா. டேய், ஆமா மச்சி, 2 குழந்தை, மொத்தமா ஒரு 6-7 வருஷம் காலி. அதுக்கப்புறம் நீயே வேலைக்கு போகணும் கம்பல் பண்ணாலும் நான் பிள்ளைய பாத்துக்கிறதா இல்ல வேலைக்கு போறதா அப்படின்னு உன்னே கேள்வி கேட்பாங்க. டேஷா, நீ இவ்ளோ பின்தங்கியவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. மச்சி, வேலைக்கு அனுப்புறதும் அனுப்பாதும் ஓ இஷ்டம். பின் விளைவுல நான் சொல்லிட்டேன், அத முன்னாடியே யோசித்து தப்பிச்சுக்கோ. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பாஸோட கார்ல வந்து இறங்குறா. 10 மணிக்கு யாரோ போன் பண்றாங்க. ஆபீஸ்ல டூருக்கு போன இடத்துல என் ஒய்ஃபுக்கு பக்கத்துல ஒருத்தன் நினைச்சிட்டு போட்டோக்கு பாஸ் கொடுக்குறான். அப்படி எல்லாம் ஏன்ட்ட ஃபீல் பண்ணாத. வருமுன் காப்போன்று வந்ததுக்கு அப்புறம் பாப்போன் இருக்காத. அடடா, இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருந்ததுனால சிங்கிள் டீ ஆறி போச்சு. வேற டீ எடுத்துட்டு வந்துடுறேன். டீ போச்சே.